ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மனதினி, என்ன நடக்குது இந்த வீட்ல? என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. என்னம்மா சிரிக்கிற? திடீர்னு சூர்யா மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிறான், சாமி சாமிங்கிறான். எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் தாங்க ஐயா மாலையை போட்டு விட சொன்னேன். எனக்கு அதெல்லாம் புரியுது. அவன் வேற எங்க போய் இதெல்லாம் பண்ண போறான். ஆனா திடீர்னு இப்ப எதுக்கு அவனுக்கு மாலெல்லாம் போட்டு விட்டுருக்கேன் ஒன்னும் புரியலையே. எல்லாம் காரணமா தாங்க ஐயா. அம்மா அந்த போட்டோவை கிழிச்சாங்கல்ல, ஆமா. உடனே அவர் அதை பார்த்துட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண போறேன், இன்னைக்கு நான் குடிச்சே தீருவேன், குடிச்சிட்டு போய் சண்டை போட போறேன்னு ஒத்த கால்ல நின்னாரு. நானும் எவ்வளவோ சொல்லி கேட்டு பார்த்தேங்க ஐயா. இத்தனை நாள் குடிக்க விடாம காப்பாத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டா எல்லாமே கெட்டு போயிரும்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. அதுக்குள்ள இவர் விவேக் அண்ணனுக்கு போனை போட்டு சரக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. விவேக் அண்ணனுக்கு கால் பண்ணி அவரை மாலையை வாங்கிட்டு வர சொல்லி டக்குன்னு மாலையை போட்டு விட்டாச்சு. ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? ஆனா உனக்கு எப்படி திடீர்னு இந்த யோசனை வந்துச்சு? காலையில நம்ம கல்யாணம் அண்ணன் மாலை போட்டிருந்ததை பார்த்தேன். கேட்டதுக்கு பல வருஷமா மாலை போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதான் அவரையே குருசாமி ஆக்கி மாலையை போட்டு விட சொல்லிட்டேன். சூப்பர்மா, சரியான நேரத்துக்கு சரியான விஷயத்த பண்ணிருக்க. மாலை போட்டு விட்டதும் பயங்கரமா சண்டை போட்டாரு, கோவப்பட்டு திட்டினாரு. ஆனா கரட்டியெல்லாம் வீசல. அந்த மாலைக்கு ஒரு சக்தி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அதை ஏத்துக்கிட்டு அமைதியாக ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே நமக்கு ஒன்னும் கவலை இல்ல. இப்போதைக்கு குடிக்கிற ஞாபகம் அவருக்கு வராது. எல்லாத்தையும் கடவுள் முருகர் பார்த்துப்பாரு. என்னமோ எனக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாதுன்னு சொன்ன. எவ்வளவுதான், இதுதான் நிர்வாகம். ஒரு சிக்கலான நேரம் வரும்போது இப்படிதான் நம்ம யோசிச்சு பிரச்சனையை தீர்க்கணும். அதான் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான மெயின் குவாலிட்டி.